டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நான் ஒரு கவிதை சொல்லப் போகிறேன். இது மூகாம்பிகை அம்மன் குறித்து. கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த கோயிலை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன், பாருங்கள். எழில்மேகம் தாலாட்டும் மேற்கு மலை அடிவாரமதில் பொழில் சூழ்ந்த காற்றிடையே நெளிந்து வளைந்து சலசலத்தோடும் சௌவர்ணிகா ஆற்றின் மருங்கினில் கொல்லூர் பகுதியில் காணலாம் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் திருக்கோயில். சௌவர்ணிகா ஆற்றினில் நீராடி தேவியை தரிசித்திடின் சௌபாகியங்கள் வந்து சேரும் என ஓர் நம்பிக்கை. முப்பெரும் தேவியராய் ஒருங்கிணைந்து வீற்றுள்ளார் கோயிலினிலே. கலைமகளாய், செல்வ திருமகளாய், வலிமையின் தேவி துர்க்கை அம்மனாய் காட்சி தருவார். அம்பிகையின் வலப்பக்கம் முப்பெரும் தேவியரும், இடப்பக்கம் மும்மூர்த்திகளும், சுயம்புலிங்கம் சுவர்ணரேகை சகிதமாய் கருவறையில் காட்சி தருவார் பக்தர்கள் வழிபாட்டிற்காய். கோலமுனிவர் நாமத்தில் கொல்லூர் என பெயர் கொண்ட நகரம் ஆதிசங்கரரின் வருகையால் கீர்த்தி வர கொண்டது. பள்ளி செல்ல தொடங்கும் முன் எழுத்துக்கள் பயில பெற்றோருடன் வருவர் குழந்தைகள் இக்கோயிலுக்கு. சரஸ்வதி மண்டபத்தில் நடக்கும் எழுத்து பயிலும் சடங்கு சரஸ்வதி தேவியின் அருள்தனை ஈன்றிடுமே. சரஸ்வதி மண்டபத்தில் நடக்கும் எழுத்து பயிலும் சடங்கு சரஸ்வதி தேவியின் அருள்தனை ஈன்றிடுமே. பங்குனி மாத உற்சவ நன்னாளிலும் நவராத்திரி நன்னாளிலும் பொங்கு புகழ் இசைக்கலைஞர் நடத்துவார் இசை கச்சேரியினை. நிர்மாலய சடங்குடன் அதிகாலை பூஜைகள், இரவு அத்தாழ பூஜையோடு முடிந்துவிடும் சடங்குகள். மூலிகை கஷாயம் பிரசாதமாய் தருகிறார். ஆதிசங்கரின் பூஜை விதிமுறை மட்டுமே ஆதியிலிருந்தே தொடர்கிறார் பவ்யமாய் கோயிலில். ஆதிசங்கரின் பூஜை விதிமுறை மட்டுமே ஆதியிலிருந்தே தொடர்கிறார் பவ்யமாய் கோயிலிலே. கோயில் கடந்து சிறிதொலைவு மலை ஏறிடின் காணலாம் காலடி சங்கரரின் சர்வஜ பீடம். மலைமுகட்டில் 4000 அடி உயரே தலை நிமிர்ந்து நிற்கும் ஓர் கல்மண்டப திருத்தலம். அத்வைத நாயகன் தவம் செய்து அன்னையை கண்ட இடம். அத்தெய்வத்தின் திருமலையே குடஜாத்ரி மலை என்பர். தன்மேகம் குடைபிடித்து காட்டு மூலிகை மனம் பரப்ப சுற்றும் காணும் மலைகளின் ஏகாந்த சூழ்நிலையும் பற்றற்று வந்த மகான் அமர்ந்த மண்டபமும் காண்போரை ஓர்கணம் கொண்டு செல்லும் ஆத்மீக உலகிற்கு. தன்மேகம் குடைபிடித்து காட்டு மூலிகை மனம் பரப்ப சுற்றும் காணும் மலைகளின் ஏகாந்த சூழ்நிலையும் பற்றற்று வந்த மகான் அமர்ந்த மண்டபமும் காண்போரை ஓர்கணம் கொண்டு செல்லும் ஆத்மீக உலகிற்கு. காலடி மகானின் கால்பட்டை புண்ணிய மண்ணிலே நடந்து சாந்தியோடு வீடு திரும்பும் பக்தர் கூட்டம் சிந்தையிலே தெளிவுடனே உணர்வர் ஆத்மீக நிறைவதனை. சிந்தையிலே தெளிவுடனே உணர்வர் ஆத்மீக நிறைவதனை. தேங்க்யூ.